6/6/2016. 6/6/2016. பிறந்த நேரம் 5:59 காலை. 5:59. 2016 ஆமாங்க ஐயா. கேளுங்கம்மா. 2016 14 16. 16. பிறந்த நேரமா 5:59 காலையில. 5:59 AM. பிறந்த இடமா வடலூர். வடலூர். என்ன டிஸ்ட்ரிக்ட் வருமா? கடலூர். புரியுதுங்கம்மா? கடலூர். வடலூர். ஆமாம்மா. ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி. மிதுன ராசி. மிருகசீரிஷ நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? பையனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அப்பாவுக்கு ஒரு வேலை மாற்றம் பார்த்துட்டு இருக்காரு, ஆனா ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. அப்பாவுக்கு வேலை மாற்றம் பையனுடைய ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியாதுமா. சரி, பையனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? பையனுடைய ஜாதகம் அருமையா இருக்கு. பையனுடைய ஜாதகம் லக்னத்திலேயே லக்னாதிபதி உட்கார்ந்த ஒரு உயர்நிலை ஜாதகம். புதன் தான் கூடுதல் சுபத்துவம். கணிதம் சார்ந்த விஷயங்கள்ல தான் வருவான். கணக்கு வழக்கு அக்கௌண்ட் கம்ப்யூட்டர் இதுல தான் வருவான். புதன் தான் கூடுதல் சுபத்துவம். புதன் அருமையான ஒரு அமைப்பு இருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போய் தான் படிப்பான். 8-12 சுபத்துவம் இருக்கு. அம்மா அப்பா உடல்நிலை அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் நீங்கள் அம்மா அப்பா கெட்டு போக மாட்டீங்க. தாய் தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகங்கள், தாய் தகப்பனை குறிக்கக்கூடிய பாவகங்கள் வலுத்தே இருக்குது. அதனால் பெரிய அளவில் தாய் தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு கிராஜுவலான லைஃப் கண்டிப்பாக இருக்கும். இந்த பையன் புதன் சம்மந்தப்பட்ட கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இது சம்மந்தப்பட்டது படிப்பாருமா. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது தான் படிப்பார். சரியா? குடும்ப முன்னேற்றம், சகோதரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? குடும்ப முன்னேற்றம், சகோதர அமைப்புகளில் பெருசாக ஈடுபாடெல்லாம் இருக்காதுமா. என்னன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அமைப்புகள் எல்லாம் என்னன்னா ஹாய்னா ஹாய் அந்த அளவுக்கு தான் போக போக இப்போ இருக்கிறது தெரியாது. ஒரு 18-20 வயசுக்கு மேலே தான் அந்த பாசப்பற்றுலாம் தெரியும். பாசம் பற்றுலாம் கழுத்தை கட்டிக்கிட்டு கிடக்கிற மாதிரிலாம் இருக்காது. தாய் தந்தை அமைப்புகளுக்கு நல்லா இருக்குது. தாய் தந்தை அமைப்புகளில் ஓரளவுக்கு அவரும் கொஞ்சம் கட்டுப்படுவார். ஆகவே இந்த அமைப்பில் அம்மா ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் குழந்தைய பற்றி அம்மா சொல்ல முடியும். உங்க ஊர் ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்கு, அம்மாவுக்கு எப்படி இருக்கு, அவர் பதில் சொல்றதெல்லாம் சும்மாமா. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அவனுக்கு என்ன நோய், அவனுக்கு என்ன ரத்தம், அவனுக்கு என்ன ரத்தம், அவனோட ஆரோக்கியம், அவனோட படிப்பு, அதைத்தான் சொல்ல முடியும். தாய் தகப்பனுடைய உறவுகளை சொல்ல முடியும். ராகுதசை நடந்தாலே குழந்தைக்கு படிப்புல கொஞ்சம் டல் அடிக்கும், பிளேயிங்ல, அதாவது செல்போன் அதில் கொஞ்சம் ஆர்வம் வரும். ஆனாலும் அந்த ராகு குருவோட இருக்கனால கல்வி தடப்படாது. அதனால கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பார் அப்படி எடுப்பார்னு சொல்லலாம் முடியாது. ஆனால் படிச்சிருவார். ஒரு 70 மார்க் 80 மார்க் எடுத்து படிச்சிடுறவர். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பாருமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம்